வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்னைக்கு விளையாட போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுனாமி. அதாவது வந்து நான் நிறைய லெவல் சொல்றேன். 99 கூட சுனாமி வரும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சுனாமி பத்தி போட்டிருந்தோம். அதை பாத்தீங்கன்னா லெவல் பத்தி காமிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி தான். ஆனா பாத்தீங்கன்னா எந்த லெவல் சுனாமி மட்டும் நம்ம காமிக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நினைச்சோம். போலாம் நினைச்சோம். நல்லாதான் எங்க போட்டு உள்ள வந்தாச்சு. வீடியோ லைக் பண்ண பத்த மறக்காம லைக் போட்டு பக்கத்துக்கு ஷேர் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோல ஒண்ணே வரும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதுவரை நம்ம ராப்ளக்ஸ்ல தான் நிறைய கேம்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்க கிராணி வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டாலும் கிராணி இல்லாம போட்டிருந்தோம். டிசாஸ்டர் வருது. அதான் அளவு முடிச்சா சீக்கிரம் என்ன சொல்றேன் நம்ப முடியல. நீ என்னன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா கிராணி சாப்டர் இருக்கு. அதுல வந்து கிராணி இல்லாம போட்டதுக்கு 1K வியூஸ் வரை நமக்கு போறதுக்கு மாதிரி ஆள வச்சு ஓடுற வேலையை போடு. ரொம்ப பாவப்பட்ட நிலையில இருக்கு நமக்கு. எங்க பாக்க எங்க இருக்க நாங்க எடுத்து சூடலான்னு ஐயோ சிக்குல் கிச்சுக்குல் டேய் நான் பக்காத நான் முன்னாடி பாப்பாறேன். சரி பாப்போம். ஐயா ஓடு ஓடு அன்றைக்கு இப்படினா அப்படி ட்ரிபிள் 8 சொல்லி முடிச்சிருமா? கண்டிப்பா கண்டிப்பா फ्रेंड्स 100k பாய் முடிச்சிருன்றேன். இது போட் இருந்தா 100 இது வந்து போட் இருந்தா சத்தம். ஆனா 100 வரை தாங்கும். வந்து போட் வாங்கலாம். நம்மட்ட காசு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் 99 கூட ஆமா ஷீல்ட் தாங்கும். போட் தாங்கும். லெவல் கம்மியா தாங்காது. அரை லெவலுக்கு மேல இருந்தா தாங்கும். அரை லெவல் கீழ இருந்து தாங்கும். ஆனா போட்டே கொஞ்சம் அடிச்சிரும். 99க்கு 100க்கு வேணா பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் உள்ள போய் என்னது क्वेश्चन மார்க். நான் சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிட்டே இருக்கேன். எனக்கு தெரியல. நமக்கு வந்து கிராணிக்கு நல்லா வியூஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிராணி முடிஞ்சு தோத்துற மாதிரி போடுவோம். இந்த ஹரியை வச்சு விடக்கூடாது. ஆஹா வாட்சி செய்யாம விட மாட்டேன். கவலைப்படாது. எப்படி சீக்கிரம் வாங்க உள்ள வா. தவ முடியாது. தவனா லெவல் இந்த ஒர்க்கா ஒழுங்கா இங்க வரையா இல்லையா பட்டுரும் படாத ஃப்ரெண்ட்ஸ். எங்க கிட்ட கொஞ்சம் மாடி வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிராணி 1 வந்து டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு இருக்கோம். ஜோலி புடிச்சு ஐயோ ஐயோ சத்திரி ஐயோ தப்பிச்சிட்டா. வட்டி ட்ரிபிள் 9 மக்களே தண்ணி போவோம். காணிக்கல நாங்க வெளியில எவ்வளவு தண்ணி இருக்கும் பாத்தீங்களா? ட்ரிபிள் 9 கீழே இருக்க தண்ணி மொத்தத்துல இருக்கா ரவுண்ட்ல காமிச்சிடும். அப்படின்னா நீங்க ட்ரிபிள் 9 அதை இக்னோர் பண்ணிடணும். அந்த கொண்டை வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தவு இல்ல ஓடு. இது தள்ளி விட்டுருச்சு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல. பக்கத்துல தான் இருக்கும். ஒருத்தனுக்கு முன்னாடி இருக்கோம் நம்ம ப்ராப்ளம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மொக கோகைக்கு நம்ம தாண்டிட்டு வாங்க இருக்கும். ரிவர்ஸ்ல போறேன். ஏனே தள்ளி விட்டுருச்சு. ஐயோ ஓடு 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 ஓடு. இன்னும் உங்களுக்கு அடுத்து தலைய போடுறேன். ஐயோ இது கரெக்டா அளவுக்கு அப்புறம் உள்ள வரேன். அவ்வளவுதான். அப்படியே கரெக்டா வந்தோமா? கிட்டு பாத்தீங்களா? அவனா அசால்ட்டா நிக்கிறான். ஒருத்தியா ஒருத்தன் அவன ஒரு காலு ஒருத்தியோ ஒருத்தனும் நமக்கு இருக்கு. உள்ள வீடியோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா கிராணிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. 1 வியூஸ். நெக்ஸ்ட் யாருக்கு கிராணி போடணுமோ கமெண்ட் பண்ணுங்க. கிராணி போடுங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கிராணி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க போட்டுருவோம். கிராணி ஃபர்ஸ்ட்ல வந்து கிராணி சாப்டர் வந்து டோர் எஸ்கேப் என்ன எஸ்கேப்டா பண்ணதுல கார் எஸ்கேப் பண்ண மக்களே. அப்புறம் நெக்ஸ்ட் கிளவி இருக்கிற மாதிரி டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு இருக்கேன். ஹரி லால்னா ஹரி அடிச்சு மண்டையை உடைச்சிருவோம். வேற எஸ்கேப் இருக்கு. சீவர் எஸ்கேப் கஷ்டமே. ஆனா சீவர் எஸ்கேப்ல 8 கால் பாட்டி நம்ம மண்டையை உடைச்சிருவோம். ஆமா மக்களே. நெக்ஸ்ட் வந்து ராப்ளக்ஸ்ல இருக்கிற கிராணியை காட்டணும்னு ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணனும். அதையும் நான் பண்றேன். பண்ணுவோம். गाइस இதே கேம்ல இருக்கிற ஒரு ஷார்ட். ஓகே फ्रेंड्स முதல்ல நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் கட் பேஸ்ல இருந்தா फ्रेंड्स எப்பவும் நாம என்ன பண்ணுவோம்னா சாட்டர்டே சண்டே எப்பவும் வீடியோ போடுவோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன ஒர்க் இருக்காங்க. நான் போட முடியாது. ஆனா இந்த வாரம் மட்டும் ஒரு வீடியோ தான் வரும். அடுத்த வாரம் அதுக்கு வாரம் நம்ம 2 வீடியோ அந்த மாதிரி போடுவோம். மறக்காம அதையும் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிராணிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் 1K வியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் அது ஃபுல்லா கிராணி மேரத்தான். அது வந்து கிராணி வந்து ஒரு மேரத்தானாவே மாத்தி நிறைய கிராணியா சீக்கிரம் அளவு வந்து கிராணி விளையாடலன்னா அரிய கொடுத்துருவேங்க. ஜாலி முடிஞ்சு ஐயோ
என்ன மேடம் ஸ்டாப் பண்ணலாம் காமிக்கிறீங்க அளவு முன்னாடி போயிட்டேன் நானு. யாய் என்ன ஒரு உருட்டு எப்படி மணி போன? ஐயோ பின்னாடி தான் இருக்கேன். ஐயோ தப்பா சொல்றேன். நான் ரிவர்ஸ்ல பாக்குறேன் சரியா? இந்த படம் நாங்க அது என்ன செய்வ? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம். நான் கரெக்டா இருக்கேன்ல இப்படி. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. தவணை தாங்கி இருக்காது. தவவே இல்ல இத சொல்லாத. தவணை இல்லமா பாரு. சீக்கிரமா சொட்ட பையன் எங்க வந்தேன் குட்ட பையன். ஏ குட்ட பையலே எங்கடா போனே? அந்த மாதிரி தெரியல இருக்கேன்னு. இவன் ஒருத்தே மைக்குள்ள வர்றோம். சரியா இருந்துச்சு. சீக்கிரம் நீ இங்க இருந்து அடுத்த கோயில இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். அடுத்த கோயில இருக்கேனா? ஆமா ஓகே. எவ்வளவு முன்னாடி தள்ளிருச்சு. அந்த 10 லெவல்ல எத்தனை லெவல்ல வந்துச்சு? 5 லெவல் வந்துச்சுங்களே. 10 லெவல்ஸ்ல வந்துச்சு. 10 5 வந்துச்சு சொல்லுங்க. 10ல வந்ததுதான் நீ தள்ளி விட்டு. அம்மா நான் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க ஆளையே காணோம். யாரு? சட்டி. அஜிஜோ வந்துட்டாலே. என்ன சொன்னா? ஐயோ வந்துட்டாலே. அவன் என்ன சொன்னா? இல்ல ரெண்டு மாதிரி சொல்றீங்க. வணக்கம். ஓகே சட்டில உங்களுக்கு வணக்கம் சொல்லிருக்கா. மாடி சொல்லு பாப்போம். குட். நெக்ஸ்ட் கிராணி விளையாட போறோம் சட்டி. உனக்கு எப்படி ஐடியா? சொல்லு முடிஞ்சு உங்களுக்கு. ஐயா ஒன் பால பிரச்சனை ரொம்ப தலல. பாக்காம பேசிட்டு இருந்தா இப்படித்தேன். ஸ்டைல் நியூட் இருக்கா. ஆனா எனக்கு நியூட் இருக்கு. ஒன்லி ஒன்டா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் மறந்துட்டேன். அப்புறம் அடுத்த வாரம் வீடியோ ஷார்ட்ஸ் போட போகிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எப்படி போடுறேன், எந்த மைக் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ஃபோனா வீடியோ நான் எப்படி பண்ணுறேங்கிற உனக்கு ஒரு சின்ன ராசா போடுறேன். மறக்காம பாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒருத்தவங்க ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுவோம். அது யார் நீங்கள் பாருங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செல்ல பிராணியான பைரவோட ஃபேஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோவில் பார்த்துருப்போம். நானும் என்னோட டாகும் தான் இருப்போம். இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படிதே படுத்துக்கிட்டு போகணும். நானும் போயிட்டேனே. நானும் போயிட்டேன் மாதிரி சூம்ல காமிச்சேன்ல. இல்ல முடியும். அங்க அங்கே மச்சா பின்னாடி அங்க 3 ஆளா தெரியுது. லெவல் 50 அதான் ஜூம் பண்ணி காட்டியிருக்காப்ல. எப்படி பாத்தியா? இதுல நின்ன எனக்கு 10 100 மட்டும் ஆகும். இல்லையே இல்ல நான் வந்து 100 வந்துச்சு. இல்ல வந்து ஆடுமா 100 நின்னேனா. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து 5 1 5 10 50 அது வரையும் தாங்கும். 100 தாங்காது. நான் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட பாருங்க. ஆனா தாங்க நினைச்சேன்னா பாக்கிட்டுமா வந்துச்சு. கூக்கலாம் விட்டுட்டேன். ஆனா அங்கெல்லாம் ஐயோ மாடி முடிச்சே. நீ முடிச்சு அதெல்லாம் வித்தியாசப்பா. எங்க பத்தியா எவ்வளவு முன்னாடி இருக்கேன். கழட்டி விட்டு போயிருவோம். என்ன செஞ்சுட்டு இருக்க? நம்ம கழட்டி விட்டு போயிருவோம். போயிட்டா போச்சு அவ்வளவுதான். ரீச் ஆகுது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அது ரீச் ஆகலாம் நினைக்கிறேன். பார்லர் ஐயோ என்ன ஹரி நிக்கியா? கோவைக்குள்ள இருக்கியா? ஆமா இவன் சமதான் லீடிங் முன்னாடி. இல்ல ரொம்ப இருக்கு. ரொம்ப கம்மியான லெவல் பாத்தீங்கன்னா 11 1 ரொம்ப ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா லெவல் 999 தாண்டி 100 லெவல் 1 5 10 இந்த 3 லெவல் அடுத்த 3 லெவல் தான் முடியாது. இது ஒண்ணுதான் மக்களை பாத்துக்கலாம். இது ஒண்ணு அவ்வளவுதான் பயிற்சி. அது வாட்டுக்கு நான் பசப்பா தான் இருக்கேன். லெவல் 1 5க்கு கொஞ்சம் தள்ளிதான. 5ம் பரவாயில்ல. சீக்கிரம் வந்துடுறேன். நில்லு எங்க போயிட்டு இருக்க? நான் நிக்க போறதே இல்ல. இந்த வட்டம் ஓடிடுவோம். ஐயோ என்ன செய்ய? லெவல் 1 தான் வருது பாத்துக்கலாம். சோலை பிடிச்சோ அவ்வளவுதான். லெவல் 1 அவுட் வரமே. இப்ப முன்னாடி வந்துருவேன். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் தான் லீடிங். ஐயோ ரெண்டாவது நான் தான் லீடிங். ஒருத்தன் போய் ரீச் ஆயிட்டேன் செக் பாயிண்ட். நான் ரெண்டாவது லீடிங் இல்ல. இது எடுத்து பார்த்தீங்க யாரும் நிறைய இல்ல. ஈஸியா ஜெயிச்சலாம் பார்த்தா நமக்குன்னே வருவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ரொம்ப இல்ல. இவ கொண்டு போயிட்டேன். நம்ம முன்னாடி ரொம்ப பின்னாடி ரொம்ப இல்ல. லீடிங் எல்லாரும் என்ன செய்யணும்? நான் தான் இப்ப லீடிங். 5 தான் வருது. தாங்கும் அவ்வளவுதான் பயிற்சி.
ஓகே நம்ம இறங்கி ஓடுவோம் டரன்னு அப்பதான் முடியும் இல்லன்னா முடியாது. நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன், ஒன்னும் இல்ல. சரிடா. இங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குகையில போய் இப்ப ரீச் ஆகும். நெக்ஸ்ட் சுனாமி வந்தாலும் வரும், அதனால இங்க நிப்போம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா ஒரு பேய் யோசனை எத்தனை லெவல் 5 வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப போயிருச்சு, நம்ம போவோம். இப்ப போலாமா இல்ல பாப்போம். இருங்க ஐயோ இன்கமிங்னு காட்டுது. போயிடுச்சு. நானும் பண்ணி பத்தினேன். இருங்க இப்ப போவோம். ஏன் இங்கிட்டு போயிட்டு இருக்க? மாறி போயிட்டேன். பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய யோசனை பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் இல்ல, ஒரு 1 மினிட் கழிச்சு வரும். சின்ன இருந்துச்சுன்னா ஒரு 40 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துரும். அந்த மாதிரிதான் எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தராங்க. பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே அந்த பெரிய கல்லுக்கு திருப்பி ரீச் ஆயிட்டோம். 100 தான் சொல்ல முடிஞ்சிடும், ட்ரிபிள் சொல்லி முடிஞ்சிடும். மத்தபடி சொல்லி முடிஞ்சா இல்ல இல்ல நான் தப்பிச்சேன். வரலாற்றில் இல்லாத ஒன்று, நம்ம 100க்கு தாண்டிட்டோம். சரி நான் வரேன். நம்ம கம்மியோ சீக்கிரம் இடத்துல அவர்களையும் இருக்க அவுட்டேன்னு சொல்லி முடிச்சிடும். நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன். நீங்க இருப்போம். செக் பாயிண்ட் ரீச் பண்ண போறோம். சீக்கிரம் வளம் வரலாம் கொஞ்சம் வந்தாச்சு. சரி குடிச்சிருவோம். ஜக்காக் லெவல் 1 சுடாதி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹரி எங்க இருக்கேன் தப்பிச்சிட்டேன். நம்ம இங்க வந்துட்டோம். ஓகே நம்ம கிட்ட போயிடலாம். பாத்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சிட்டாங்கன்னா முடிய முடியல, இப்படி முடிச்சுப்போம். அது ஒருத்தவங்க ஃபேஸ் இருக்காது பண்ணலாம் காமிச்சோம். வெயிட் பண்ணுங்க. 3 2 1 இவன் தான் எங்களோட பைரவ். எவ்வளவு கியூட்டா இருக்க பத்தியா? அதான் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் இவன மாதிரி அவனோட இன்னொரு போட்டோ இருக்கு. அது வந்து நல்லா அழகா இருக்கும். பிக்ஷன் ஐஸ் போட்டோ அதையும் போடுவோம். இப்போதைக்கு என் காதை வந்து அன்னைக்கு வந்து தீபாவளி எப்ப எடுத்தது காதை வந்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, பயம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கியூட்டா இருந்துச்சு அந்த போஸ், அதான் எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாகோட ஃபேஸ் ரிவீல் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே பை.